புடவை கட்டிக்கிட்டு இருக்க எனக்கு ரூம் உள்ள இருக்க எனக்கு வாசம் வருது. இது லைட்டா அடியில அடி பிடிக்கிற வாசம். நீங்கதான் நிக்கிறீங்க, உங்களுக்கு வாசம் வரல. டிவி கண்ணுல தானே பாக்குறீங்க, மூக்குல தானே வாசம் வரும். இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து காலை டிஃபன் என்ன தெரியுமா? யாருக்குமே பிடிக்காத ஒரு உணவு. உப்புமானாலே யாருக்கும் பிடிக்காது. இதுல வேற கோதுமை ரவை உப்புமா. நம்ம வந்து டேஸ்ட பார்க்க கூடாது, உடம்புக்கு எது நல்லதுன்னு பார்த்துக்கணும். அது அப்பா என்ன வெயில் அடிக்குது, அனலா அடிக்குது. சாயந்தரம் வந்து உட்காந்தாதான் கொஞ்சம் குளுமையா இருக்கு. இப்பெல்லாம் அனல் அடிக்குது பயங்கரமா. பூ கேட்டாங்கம்மா, நான் இல்லன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஏன் பாப்பா என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல? ஏன்னா நம்ம சாமிக்கு பூ கட்டி போட்டதுக்கு அப்புறம் கேட்டாங்கம்மா, நான் தான் இல்லன்னு சொல்லிட்டேன். அப்படியா? சரி, இப்ப கட்டி தரம் கொண்டு போய் கொடு. ஆனா இப்ப அவங்க வீட்டுல இல்லையே, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. அப்படியா? இங்க பாருங்க, இந்த ரோஜா செடியில புது இலையெல்லாம் வந்திருக்கு பாருங்க. இருங்க, இந்த ரோஸா இருக்கிற இலையெல்லாம் வந்து புது இலை விட்டுருக்கு பாருங்க. கொஞ்சம் கட் பண்ணி அங்கங்க கட் பண்ணி விட்டோன்னா புது இலை வருது. அதுல வந்து ஒரு மொக்கும் வைக்கிது லைட்டா. இது இருக்குல்ல, இது வந்து மொக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆனா இந்த மொக்கு நல்லா வெளில தெரியும். முருங்கை உடைச்சிட்டுனா அடுத்த இடத்துல நல்லா இலை வந்திருக்கு பாருங்க, முருங்கை இலை. ஆனா இதுல எது செத்து போச்சுன்னா இதுதான் செத்து போச்சு. இந்த அது அந்த எலுமிச்சக்கண்ணியா செத்து போச்சுன்னா அது வந்து சிமெண்ட் பாலை எடுத்து அதுல ஊத்திட்டாங்க அங்க வேலை செஞ்சவங்க. அதனாலதான் அது செத்து போச்சு. இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா இலை விட்டு வந்திருக்கும். ஆனா என் பேச்சை கேட்டுட்டு யாரும் செடியெல்லாம் கட் பண்ணிடாதீங்க. எனக்கு ஏதோ வளருது, உங்களுக்கு எல்லாம் வளருதா என்னன்னு தெரியல. என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல. வீட்டு மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு. கடை மிளகாத்தூள் வாங்கிட்டு வந்தா சரியான காரமா இருக்கு. நேற்று சிக்கன் செஞ்சு சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது பாருங்க, இது வந்து பிரதீப் ரங்கநாதன் சாரை வரைஞ்சி வச்சிருக்கான். பிரதீப் ரங்கநாதன் சாரை வரைஞ்சி வச்சிருக்கான். இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை ரொம்ப பிடிக்கும். இது இது அன்னைக்கு வரைஞ்சதா? ரெண்டுமே அன்னைக்கு வரைஞ்சதுங்க. 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து இவரை வரைஞ்சான். அப்புறம் விஜய் சாரை வரைஞ்சிருந்தான். இப்ப இவரை வரைஞ்சிருக்கான். இவரை ரொம்ப அவனுக்கு பிடிக்கும், விஜய் சாரையும் ரொம்ப பிடிக்கும். அது ரெண்டையும் நான் தான் இங்க தூக்கி போட்டேன். நான் தான் இங்க தூக்கி போட்ட திட்டுவான். நல்லா இருக்காரு, நல்லா இருக்கா, நல்லா வரைஞ்சிருக்கானான்னு பார்த்து சொல்லுங்க மக்களே. அதான் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல. என்னவோ குழம்பு வச்சு சாப்பிடுவோம் போங்க.